அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6இல் சனி, 8இல் செவ்வாய், 9இல் சூரியன், புதன், 10இல் குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான கிரகங்கள்: சனி சாதகம், சூரியன் சாதகம், புதன் சாதகம், கேது பகவான் சாதகமாக இருக்கிறார். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவை லாபம் பெறும். வியாபாரிகளுக்கு நல்ல விதத்தில் பண வரவுகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ள அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தொழில் விஸ்தரிப்பு செய்யலாம். பார்ட்னர்ஸ்களுக்குள் நல்ல ஒற்றுமை உண்டாகும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு ஓங்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் நல்ல லாபத்தினை பெறுவீர்கள். ஐடி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது எதிர்காலத்திற்கு நல்லது. 10இல் சுக்கிரன், குரு இருவரும் இணைந்திருப்பதால் ஆடம்பர பொருட்களை வாங்கி பணத்தினை வீணாக செலவு செய்வீர்கள். சிலருக்கு வீட்டில் சுப செலவுகள் உண்டாகும். திருமணம், சீமந்தம் போன்றவை நடக்கலாம். அவற்றினால் செலவுகள் உண்டாகும். கேதுவினால் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா தாங்கள் சென்று வருவீர்கள். 5இல் ராகு சமயத்தில் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும். பிள்ளைகளினால் சற்று தொல்லைகள் தான். விட்டு பிடியுங்கள். நல்ல அறிவுரை கூறுங்கள். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். ஆக துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி சாதகம். தீராத நோய் தீரும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். தொழில்துறை ஓங்கும். வியாபாரிகள் சந்தோஷம் அடைவர். இரும்பு வியாபாரிகள், எண்ணெய் வியாபாரிகள் போன்றோருக்கு, சிமெண்ட் பிஸ்னஸ் செய்வோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். செவ்வாய் தங்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பதால் வீட்டில் மனைவியுடன் சற்று உரசல்கள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. 9இல் சூரியன் அரசியல்வாதிகளுக்கு புகழ். இதுவரை வேலை கிடைக்காதவருக்கு நல்ல விதத்தில் வேலை கிடைக்கும். பணத்தினை மட்டும் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.